குட் ஈவினிங் நண்பர்களே, நான் உங்கள் பியர் பாய் செல்லா. இது நம்ம சேனல் சென்னை ஆல்ரவுண்டர். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்ற டவுட் வந்துருக்கும்ல. விஷயம் என்னன்னா, நம்மளோட கேமராமேன் பிரவீன் இருக்கார்ல, பிரவீன் அவரோட ஹெல்மெட்டை ஒருத்த வாங்கிட்டு போனால் திரும்பி வந்து கையில் காசு தான் கொடுத்தான். விஷயம் என்னன்னா, ஹெல்மெட்டை எவனா களவாண்டு போயிட்டு அதனால காசை கொடுத்துருக்கோம். அந்த காசை வச்சு நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் சூப்பராக ஒரு ஹெல்மெட்டை வாங்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? நம்ம ஏரியாவில், அதாவது தரமணியில் இருக்க தரமணி 100 ஃபீட் ரோட்டில் இருக்க கியர்ஸ் ஹெல்மெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஷாப்பு தான் இந்த ஷாப்பு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கியர்ஸ் 3 கடையோட உள்ளே இருக்கோம். கடையோட பிரம்மாண்டத்தை ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கடையில் ஆல்ரெடி இந்த கடையில் இருக்கிற தான் சீனியர், இவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி ஒருத்தராங்க பேசிட்டு இருந்தது ஒட்டு கேட்டேன். அதனால் இவரை பிடிச்சி உட்கார வச்சு இந்த இடத்துல நிறுத்தியாச்சு. ஸோ இவர்கிட்ட கேட்போம், ஜி அது என்ன ஜி கியர்ஸ் 3? கியர்ஸ்ன்றது எங்கள் ஷாப் நேம். மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது, 3rd பிரான்ச். ஸோ அதனால் கியர்ஸ் 3. அப்போ பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச், இது 3ஆவது பிரான்ச். அப்போ ஃபஸ்ட் பிரான்ச் உங்களுக்கு மந்தவெளியில் இருக்குது. மந்தவெளி இந்த இருக்க மந்தவெளியில். செகண்ட் பிரான்ச் ப்ரோ போரூரில் இருக்குது. அந்த இருக்க போரூர். ஸோ அது நம்ம 3rd பிரான்ச். ஸோ கியர்ஸ் 3. ஸோ இது நம்ம ஏரியாவில் இருக்க ஷாப்புன்றதால நம்ம இங்கே வந்தாச்சு. பிரம்மாண்டத்தை நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து செவரே இல்லை, ஃபுல்லாக ஹெல்மெட் மட்டும்தான் இருக்குது. நானும் எங்கேயாவது லைட்டாக செவரு தெரியும்னு பார்க்குறேன், மேலே இருக்குது செவரு, பார்த்துட்டேன். அதில் ஒரு ஹாப்பி. ஸோ ஜி இப்போ நான் வந்து என்னோட ஹெல்மெட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களா, அவனோட ஹெல்மெட் தான் மிஸ் ஆகி போச்சு. அவனுக்காக தான் ஹெல்மெட் வாங்க வந்திருக்கோம். உங்ககிட்ட இருக்கிறதுல என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு ஹெல்மெட்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது, அதனால தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டாப் பிராண்டாக இருக்குது, எல்லாமே டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து அந்த கலெக்ஷன்ஸை விட கலெக்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். இந்தியன் பிராண்ட்ஸ்லேருந்து இம்போர்ட் செக்மெண்ட், ஸ்பெயின், யூரோப்பு, தாய்வான்லேருந்து நிறைய எல்லா பிராண்ட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் சாய்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அதர் பிராண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், இது போகலாமா அது போகலாமா. எனக்கு இது பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதான் இது போகலாமா இல்லை இந்த பிராண்ட் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு தாட் வந்துடும். இது இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பார்ப்பீங்க, இது முன்னாடி ஃபைனல் பண்ணி வச்சிருப்பீங்க. இங்கே வந்து திடீர்னு உங்களோட சாய்ஸ் மாறும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. ஆமாம் பார்த்தேன். ஸோ ஹெல்மெட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமாக, அதாவது நீங்கள் எங்கேயாவது ரைடு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான அக்சசரிஸ் மொத்தமும் இந்த கடையில் இருக்குங்க. கியர்ஸு, பூட்டு, கீட்டு, அதுக்கப்புறமா இந்த கேமரா வெப்பரில் ஆக்ஷன் கேமரா. ஸோ எல்லா விதமானது பாருங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த மணாலி லடாக்லாம் போகிற குரூப் இருந்துச்சுன்னா, இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரியான செட்டெல்லாம் இருக்குச்சு? ரைடிங் பேண்ட்ஸ், ரைடிங் ஜாக்கெட்ஸ் அண்ட் பூட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரைடிங்க்கு என்ன தேவையோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். ரைடருக்கு என்ன தேவையோ எல்லாம் பேக்ஸ், வேறு என்ன நீங்கள் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கான எல்லா பேக்ஸ் அண்ட் செஸ்ட் ஆர்மர்ஸ், ஜாக்கெட்ஸ்க்கானது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அவர் என்னமோ சொல்கிறாரு, இதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்து இனிமேல் தான் தெரிஞ்சுப்பேன். ஸோ வந்து நம்ம அடுத்து ஹெல்மெட்டை போய் பார்க்க போயிடலாம். ஓகே ஜி, இப்போ தரமான 2 ஹெல்மெட்டை வச்சுருக்கீங்க, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பிராண்டு? இதுதான் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுலே வெயிட்டான ஹெல்மெட்டா? ஆமாம் ப்ரோ, இந்த 2 பிராண்ட்ஸ் தான் எங்ககிட்ட இருக்கிறதுலே டாப் வெயிட்னு சொல்லலாம். இது உங்களுக்கு பெல் வரும். பெல் இது குவாலிஃபயர்னு ஒரு மாடல் வரும். ஓகே, இது பிராண்ட் நேம் பெல்லா? ஆமாம் ப்ரோ. ஓகே, பிராண்ட் நேம் பெல். இது உங்களுக்கு குவாலிஃபயர்னு ஒரு சீரிஸ் வரும். ஓகே, மேனுஃபேக்சர் பை யூஎஸ். உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இவங்க தான் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, அதாவது ஹெல்மெட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்ச காலத்துலேருந்தே பெல் இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹெல்மெட். ஓகே ஓகே. வெயிட்டு ப்ராடக்ட், டூரிங்க்கும் ஷெல்லு குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டும் இது சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஏஜிபி வரும். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு தெரியும், மோட்டோஜிபி ஸ்பான்சர் இவங்க தான். வேலண்டினோ ரோசிக்கு ஹெல்மெட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் இவங்க தான் பண்ணுறாங்க. வேறு லெவலு. உங்களுக்கு ரேசிங்லேருந்து டூரிங் வரைக்குமே கம்ஃபர்ட் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 120 கிட்ட க்ரூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிற இந்த டாப் 2 பிராண்ட்ஸ்னால் இந்த 2 தான், பெல் அண்ட் ஏஜிபி. அப்போது ஃபஸ்ட்டு இது சொன்னீங்கள்ல, இதோட ரேட் எனர்ஜி வருது? இது உங்களுக்கு 9500 வரும். ஓகே, 9500. அது இது உங்களுக்கு அந்த சீரிஸ் வைஸ் பொறுத்து மாறும். K1ன்றது உங்களுக்கு ஸ்டார்டிங் 14500 வரும். இது K3 டூரிங் ஷெல் வரும். ஸோ இது உங்களுக்கு 22500லேருந்து ஸ்டார்டிங். 22500 22,500 ஹெல்மெட் என் முன்னாடி இருக்குது. என் பைக்கில் பாதி ரேட்டு. ஓகே, இதுக்கு அடுத்தடுத்த பிராண்ட்ஸ்லாம் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது? இப்போது இது டாப் பெரிய பிராண்டுன்னு சொன்னீங்க, அதுக்கு அடுத்தடுத்த பிராண்டில் என்னென்ன இருக்குது? அதுக்கு அடுத்ததுனா உங்களுக்கு ஷோயி, அரை, ஷார்க். இது ஃபுல்லாகவே இம்போர்ட் செக்மெண்ட்ஸ் வரும். இன்னும் இந்தியாவில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ
இம்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறது. இது டாப் பிராண்ட்ஸ்னால் அது வரும். சரி ஓகே ஜி, நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹெல்மெட்லாம் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அதனால் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக இந்த கேள்வி கேட்டது. ஆக்சுவலாக என்னோட பட்ஜெட் என்னென்னா, நம்மளோட பட்ஜெட் என்னென்னா ஒரு 3000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில் ஒரு ஹெல்மெட் வாங்கலாம்னு வந்திருக்கேன் ஜி. இப்போ வந்து ரைடிங்க்கும் ஏற்ற மாதிரி இருந்துட்டு எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அந்த ப்ரைஸில் இருக்க ஹெல்மெட் காட்டுங்க. நம்மளோட ஹெல்மெட்டை பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க எல்லா ஹெல்மெட்லேயும் பார்த்ததில் சீப்பஸ்ட்டு பட் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட் எதுன்னா 998 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1000லேருந்து உங்ககிட்ட ஹெல்மெட் வந்து நல்ல பிராண்ட்லேருந்து நல்ல 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கடலில் வந்து அலைஞ்சு திரிஞ்சு எனக்கான ஒரு ஹெல்மெட்டை என்னோடய ப்ரைஸில் பிடிச்சிட்டேன். ஸோ அந்த ஹெல்மெட் எதுனா இந்த ஹெல்மெட் தான் நாம் இப்போ வாங்க போகிறோம். நம்ம கேமராமேன் பிரவீனுக்காக தான். அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, சிரிச்சிட்டே எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1895. ஸோ ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஹெல்மெட்டு. ஸோ ஸ்டட் பிராண்டில் வந்து ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் நேம். ஸோ இந்த ஹெல்மெட்